1939 வடகிழக்கு நகரமான மஷ்ஹாத்தில் ஒரு மத அறிஞரின் மகனாக அலி கமேனி பிறந்தார். 1962 ஷா முகமது ரெய்சா பக்லவிக்கு எதிராக அயதுல்லா கொமேனியின் மத எதிர்ப்பு இயக்கத்தில் சேர்ந்தார். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அலி கமேனி துணை பாதுகாப்பு அமைச்சரானார் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையை ஒழுங்கமைக்க உதவினார். 1989 ஜூன் மாதம் கொமேனியின் மறைவுக்கு பிறகு நிபுணர்கள் பேரவை அலி கமேனியை புதிய அதிஉயர் தலைவராக தேர்ந்தெடுத்தது. அரசியலமைப்பு விதிகளின்படி ஷியா மத குருமார்களுக்கிடையே தேவையான தகுதியான மர்ஜா ஏ தக்லித் அல்லது கிராண்ட் அயத்துல்லா நிலையை அவர் அடைந்திருக்கவில்லை என்றாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழலை சரி செய்யும் வகையில் அதிஉயர் தலைவர் இஸ்லாமிய புலமையை கொண்டிருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு திருத்தப்பட்டது. இதன் மூலம் அலி கமேனி அயதுல்லாவாக மாறவும் அதிஉயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவும் வழிவகை செய்யப்பட்டது. அவர் ஈரானின் அரசியல் மற்றும் அதன் ஆயுத படைகளின் மீது ஒரு வலுவான பிடியை பேணி வந்தார். மேலும் ஆளும் முறைக்கு எதிரான சவால்களை சில நேரங்களில் வன்முறை மூலம் கடுமையாக ஒடுக்கினார். அயதுல்லா கமேனி அமெரிக்காவுடனான தற்போதைய மோதல் உட்பட வெளி விவகாரங்களில் தொடர்ந்து கடும் போக்கு நிலைப்பாடுகளை கையாண்டார். அவர் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுடனான உறவுகள் குறித்து சந்தேகம் கொண்டவராகவே இருந்து வந்தார். மேலும் ஸ்டேல் அரசு அளிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இறுதியில் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ நடவடிக்கையில் அவர் கொல்லப்பட்டார்.